சீமான் பேசியது பார்த்தீங்கன்னா, பெரியார்னு நீங்கள் ஒரு ஆளை சொல்லிட்டு அவர் பெரியார் ஆயிடுவார்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் யார் வேணாலும் பெரியார்னு சொல்லலாம். ஆனால் உண்மையான தமிழ்நாட்டிற்கென்று, தமிழ் மொழிக்கென்று, தமிழ் சமுதாயத்திற்கென்று பாடுபட்டவர்களைத்தான் நாம் பெரியார் என்று சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது சீமானுடைய கருத்து. இது சீமானுடைய கருத்து ஒன்றும் கட்சி ரீதியான ஒரு கருத்தில் அது அவர் அரசியலுக்காக சொல்கிறாருன்னே நீங்கள் வச்சுக்கிட்டா கூட சாதாரண பொதுமக்களாக அதுதான் கருதுவாங்க. பெரியாரை சிறுமைப்படுத்துவதற்காகத்தான் என்னை புகழ்ந்தார் அப்படின்னு சொல்றதுனால திருமாவளவன் தன்னைத்தானே சிறுமைப்படுத்திக் கொள்கிறார். நீங்கள் அதை பேசாமல் விட்டுருந்தீங்கன்னா ஜனங்க அது பண்பாடு, இவர் பதிலுக்கு நன்றி தெரிவிச்சுட்டார். ரெண்டு பேரையும், ஒரு சீமானையும் இவரையும் திருமாவளவனையும் ஏதோ ஒரு அரசியல் பண்பு அப்படின்னு சொல்லி அதோட அதை கடந்து போயிருப்பார். பெரியாரை சிறுமைப்படுத்துவதற்காகத்தான் என்னை பெரியார் என்று சொன்னீர்கள் என்றால் எனக்கு அந்த தகுதி இல்லை. ஆமாங்க, பெரியார்னு எவ்வளோ பெரிய ஒரு பிம்பம், அவருக்கு அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. என்ன யுனெஸ்கோ விருதுன்னு சொல்லி பொய்யா விக்கிபீடியாவில் எழுதினீங்க. தேவையில்லாமல் திருமாவளவன் அவர்கள் அவருக்கு என்ன பயம், இப்படி பேசி ஒரு கால் பட்டியலின வாக்குகளை சீமான் எடுத்து சென்று விடுவாரோ, மடைமாற்றம் செய்து விடுவாரோ என்ற திருமாவளவனின் பயத்தை அவர் மிரண்டு போயிருப்பதை இது வெளிப்படுத்துகிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். நன்றி சொல்லிவிட்டு போயிருந்தீங்கன்னா உங்களையும் அவர் பெரியார்னு யார் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலங்கிறதுக்கு ஒரு விமர்சனம் இருக்குது. அது ஒரு கருத்தியல் ரீதியான விமர்சனம். சீமான் ஒரு நாகரிகம், ஒரு அரசியல் நாகரிகத்தோட பண்பாட்டோட பேசியிருக்கார். அதை வரவேற்று பேசிவிட்டு அப்படியே அவர் நிறுத்தியிருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் அரசியல் கரட நேயர்களுக்கு வணக்கம். இது நம்மோது இன்னும் சிறப்பு இருந்தால் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க, சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், அருமையாக இருக்கேன் சார். சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி பெரியாரை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா நடத்தினாங்க. தமிழ் பெரியார்கள் யார் யாரோ அவங்களெல்லாம் முன்னிறுத்தி ஒரு விஷயத்தை சீமான் அவர்கள் பேசியிருந்தார். அது வரவேற்பை பெற்றிருந்தது. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களையும் விசிகாவின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களையும் அவர்கள் இருவருமே எங்களுக்கு பெரியார் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை சீமான் அவர்கள் பதிவு பண்ணோன்னே அந்த கூட்டத்திலும் சரி, பொதுமக்கள் மத்தியிலையும் சரி, அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார் இதை? அது தமிழ்நாட்டில் இப்போ இந்த திராவிடம்னு வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த அரசியல் அப்படின்னாலே ஏதோ நாகரீகம் இல்லாத, பண்பில்லாத, மற்றவனை பற்றி அசிங்கமாக திட்டுறது, மேடையில் ஒரு நாகரீகம் இல்லாமல் பேசுறது, பொம்பளைங்களை பார்த்து ஓசி பஸ்ன்றது, கோயிலில் போகும்போது கோயிலுக்கு அறநிலையத்துறை அமைச்சரே நீ சோறு தின்றியா பீ தின்றியான்னு கேட்குறது, அவனை பார்த்து ஆம்பளையாக இருந்தால் முன்னால் வாடா. என்ன அமைச்சர் நமக்கு சுற்றி போலீஸ் பாதுகாப்பில் இருக்குது, நம்ம பேரில் கீறல் கூட விழாமல் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தானே அந்த ஆம்பளையாக இருந்தால் முன்னால் வாடான்னு இந்த வயசுக்கு பேசுகிறீங்க. ஒருத்தன் வந்துட்டான்னா என்ன செய்வீங்க? போலீஸை விட்டு அவனை தூக்கிட்டு போவீங்க. இது நியாயமா? உங்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு இருந்துக்கிட்டு அவனை பார்த்து ஆம்பளையாக இருந்தால் வாடான்றது எப்போ பேசியிருக்கலாம்? தனியாக போகும்போது. நம்ம தனியாக போகும்போது பேசியிருக்கலாம். இது ரெண்டாவது, யார் பொதுவாக நீ ஆம்பளையாக தான் முன்னால் வாடா டேய் அப்படின்னு குரல் கொடுத்து பேசுகிறதெல்லாம் பொதுவாக தமிழ்நாட்டில் இல்லை, எல்லா ஊர்லேயும் அந்த மாதிரி பேசுகிறவங்கள அதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு. அந்த ஆளு ரவுடி, மொரடன், அந்த மாதிரி வித்தியாசமாக பேசுவாங்க. ஏன்னா ஒரு நாகரீகமாக பேசுறதுன்னு சொன்னால், அவர் ஒரு அறநிலையத்துறை அமைச்சர், உதாரணத்துக்காக சொல்கிறேன், இந்த வடிவுடையம்மன் கோயிலுக்கு போகும்போது விஐபி யாரோ கூட்டு போகிறாரு, ரைட்டு, அப்போ 4 மணி நேரமாக வெயிட் பண்ணுறோன்னு சொல்லும்போது, ஏய் மூடிட்டு போ, யார ஒரு வயசான பொம்பளையை பார்த்து இப்படி பேசுகிறவங்க சாதாரணமாக ஒரு ஆள் பேசினாலே அது தப்புன்னு சொல்லுவோம், சராசரி மனிதர் பேசினாலே. ஒரு அமைச்சர்னா உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது மக்களுடைய பார்வையில். அதனால தான் உங்களை மாண்பு மிகுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட மாண்பே இல்லாமல் பேசுகிறாங்களே. என்ன சொல்ல வரேன்னா, இந்த திராவிடம் வந்ததுக்கப்புறம் இந்த அரசியல் என்றாலே பேருக்கு தான் மாண்பு மிகுன்னு சொல்லுவாங்க, மரியாதைக்குரியன்னு சொல்லுவாங்க. மரியாதைக்குரிய பாசக்கார அண்ணன் அப்படின்வாங்க.
இன்னொரு நாள் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஓவில் நிறைய வார்த்தைகள் இருக்குது, நம்ம அதெல்லாம் சொல்ல வேணாம். இதை பற்றி இப்படி மேடையிலேயே பேசுவாங்க. திமுகவை சேர்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அவர் கருப்பூர் கூட்டம் வந்தவர், அண்ணன் சுபவீரப்பன், மற்றவங்க இன்னும் இந்த இவர் ஒருத்தர் யூடியூப் ரூட்டர்ஸில் பேசுகிறவர், இவங்கெல்லாம் பேசுகிறது பார்த்தீங்கன்னா, சேலம் சுஜாதான்னு ஒரு பொம்பளை காதில் நீங்கள் பஞ்சில் இரும்பே வச்சு அடைச்சிக்கணும், அவ்வளவு கெட்ட வார்த்தை மேடையில் பேசும் ஒரு பொம்பளை. எதனால் இது சொல்கிறேன்னா, ஆர்எஸ் பாரதியே வந்து மீடியாக்கள் வந்து உண்மையிலேயே வந்து நிறைய பேர் பணம் வாங்கிட்டு, அதாவது எல்லா இடத்துலையும் லஞ்சம்ன்றது வந்துருச்சு. அரசு துறை, மற்ற அரசில் எந்த துறையாக இருந்தாலும் சரி. நான் பொதுவாக ஒரு சமீபகால ஒரு ட்ரெண்டு சொல்கிறேன். இந்த லஞ்சம் இல்லை எனக்கு என்ன அதில் லாபம், சுயலாபம், இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறையா ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எதை பற்றி பேசுவதாக இருந்தாலும் அதில் ஒரு நாகரிகம் வேணும். அவர் லஞ்சம் வாங்கினார் என்று ஒருவரை சொல்லலாம் தவிர, அவர் வந்து புத்திசாலித்தனமாக செயல்படவில்லை என்று நீங்கள் வந்து ஏதோ ஒரு கருத்தியல் ரீதியாக அதையும் நாசூக்காக சொல்லலாம் தவிர, அந்த ஆள் முட்டாளு அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் ஏற்கப்பட ஒரு நாகரிகம் இல்லாததான். இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ வந்து சீமான் வந்து பேசியது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு அவர் என்ன சொல்கிறாரு, யாரையெல்லாம் தமிழ்நாட்டில் பெரியார்னா என்ன அர்த்தம், பெரியோர்கள் நம்மை விட ஒரு சமூக சிந்தனையில் இல்லை ஒரு சமுதாய அக்கறையில் இல்லை அவர்களுடைய செயல்பாடுகளில் சாதனைகளில் இதில் ஏதோ ஒன்றோ இல்லை எல்லாமோ அதில் பெரியவராக இருப்பவர் தான் பெரியவர். வயசில் பெரியவர்களை வந்து அப்படி பார்க்க போனால் நம்மால் வரும்போது பெருசு ஏன் நடு ரோட்டில் போயிட்டுருக்க ஓரமாக போடுவான், அது பெருசுன்னு கூப்பிடும்போது அவன் மரியாதையாக கூப்பிட்றான். அதுவே ஒரு பெருசுன்னு கூப்பிடும்போதே அதில் ஒரு அநாகரிகம் இருக்குது. நான் ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன். அப்போ பெரியார்னு நீங்கள் ஒரு ஆளை சொல்லிவிட்டு அவர் பெரியார் ஆகிடுவார்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் யார் வேணாலும் பெரியார்னு சொல்லலாம். ஆனால் உண்மையான தமிழ்நாட்டிற்கென்று, தமிழ் மொழிக்கென்று, தமிழ் சமுதாயத்திற்கென்று பாடுபட்டவர்களைத்தான் நாம் பெரியார் என்று சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது சீமானுடைய கருத்து. இது சீமானுடைய கருத்து வந்து ஒன்றும் கட்சி ரீதியான ஒரு கருத்தில் அது அவர் அரசியலுக்காக சொல்கிறாருன்னே நீங்கள் வச்சுக்கிட்டா கூட சாதாரண பொதுமக்களாக அதுதான் கருதுவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சுப்பிரமணிய பாரதியோ, ஒரு வஉசியோ, ஒரு திருப்பூர் குமரனோ, ஒரு ஆரியம், அதாவது எத்தனையோ பேர் தமிழ்நாட்டுக்கு, ஜிடி நாயுடுவே எடுத்துங்க, நம்ம இதில் வந்து அப்துல் கலாம் எடுத்துங்க. ஸோ நம்ம சாதியும் பார்க்கல, மதமும் பார்க்கல. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வரி சொன்னால் இந்துன்னுவான், அப்புறம் வந்து வேற ஒரு சாதின்னு சொல்லுவான். நம்ம எல்லா பரவலாக தான் சொல்கிறோம். ரெட்டமலை சீனிவாசன் ஐயாவை எடுத்துங்க, சகஜானந்தாவை எடுத்துங்க, அயோத்திதாசர் எடுத்துங்க. நான் தமிழ்நாட்டில் சொல்கிறேன். நீங்கள் வெளியில் போனீங்கன்னா இன்னும் அம்பேத்கர் அது இது வரிசையாக இன்னும் விரிவாக போய்விடும். நான் தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனையோ பேர் காமராஜர் எடுத்துங்க, காமராஜருடைய அமைச்சராக இருந்த கக்கன் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். கம்யூனிஸ்ட் தோழர், இன்னைக்கு கம்யூனிஸ்ட்னா அது வித்தியாசமாக இருக்காங்க. கம்யூனிசத்திற்கு அவர்களுக்கும் பெரிய ஒரு இடைவெளி விழுந்து விட்டது. உண்மையான கம்யூனிசம் என்னைக்கு 25 கோடி 15 கோடின்னு திமுக கை நீட்டி நீங்கள் நன்கொடை வாங்குறீங்களோ அன்றைக்கே நீங்களும் வந்து வரிசையில் நிற்கும். நம்ம அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. யாசகர்களாக, யாசகம் கேட்பவர்களாக இப்போ நன்கொடை வாங்குறவன் வந்து யார், உண்மையிலேயே இல்லாதவன் தான் வாங்கணும் நன்கொடை. வறுமையில் இருக்கிறவன் தானம் செய்தாலும் அப்படிப்பட்டவனுக்கு தானம் செஞ்சாதான். இப்போ நான் என் சொந்தக்காரனுக்கு வந்து நான் வந்து பணம் கொடுத்துட்டு நான் தானம் பண்ணேன்னு சொன்னேன், அவன் போகும்போது அவன் வந்து அவன் காரில் ஏறி போகிறான்னா அது போய் தானம்னு சொன்னால் அது நியாயம் உண்டாது. அது மாதிரி பெரியார் என்று யாரை சொல்ல வேண்டும்? இந்த சமுதாயத்தை சீர்படுத்துவதற்கு, சீர்திருத்துவதற்கு, சரியாக வழி நடத்தி செல்வதற்கு. சமுதாயத்தை சீர்திருத்துவது இல்லை சீர் நடத்துவது என்றால் அதுக்கு அடிப்படை என்ன? இதில் கட்சி வித்தியாசம் இல்லை, சாதி வித்தியாசம் இல்லை, மத வித்தியாசம் இல்லை. ஒழுக்கம், கட்டுப்பாடு.
உண்டா இல்லையா? நிச்சயமா. ஒரு பையனை பற்றி கல்யாணம் பண்ணுறதுக்கு மாப்பிள்ளைக்கு போய் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க? பையன் நல்ல பையனா, பையன் நல்ல பையனா, சம்பாதிக்கிறானா, ஏதோ என்ன சம்பளம் வாங்குறான், வேலை நிரந்தரமாக இருக்கா, நம்ம பொண்ணை வச்சு காப்பாற்றுவானா, ஏதாவது வேறு ஏதாவது கெட்ட குணங்கள் இருக்கா? நீங்கள் இந்த முதல்ல கேட்ட கேள்வியெல்லாம் விட முக்கியமான கேள்வி இந்த கடைசி கேள்வி தான். அப்போ என்ன, ஒரு பெண்ணை கொடுப்பதற்கே நீங்கள் ஒரு வரன் பார்த்து பெண்ணை கொடுக்க, அது இதுக்கப்புறம் சீரு சனத்தி அவங்களுக்குள்ள அதெல்லாம் மற்ற விஷயம், நம்ம அதுக்குள்ளே போல. இந்த மாப்பிள்ளை ஓகேவா? அதே மாதிரி பெண் பையனுக்கு பொண்ணு எடுக்க போனோம், பொண்ணோட அப்பா என்ன பண்ணுறாரு, அண்ணன் என்ன பண்ணுறாங்க, அவங்க குடும்பம் எப்படி, அந்த பொண்ணு எப்படி கேட்பான். பக்கத்து வீட்டில் அந்த வீட்டில் எப்படிங்க அந்த பொண்ணு, அது தெரிலங்க, நைட்டு 12 மணிக்கு தான் வரும், எங்கே போகுதுன்னு தெரில, எங்கே யார் கூட போகுதுன்னு தெரில, அது என்னமோ சுற்றுது போகுது, எல்லா ஆம்பளைங்க கூட பைக்கில் ஏறி உட்காந்து போகுது. பொண்ணு எடுப்பான் அந்த வீட்டில். அந்த பொண்ணு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சமத்துவமாக ஒரு நட்புன்னு சொல்லி எல்லாருக்கூடையும் போகலாம். அந்த வீட்டு பொண்ணு பேரில் தப்பு கூட இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இமேஜ் என்ன, இந்த சமுதாய பிம்பம், இந்த சமுதாய பிம்பம் எனக்கு அதெல்லாம் பற்றி கவலை இல்லை அப்படின்னு சும்மா பேசலாமே தவிர அது தவிர்க்கப்பட முடியாது. அப்போ அந்த பெரியாருங்கிறது எங்கே வரணும், ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உள்ளவர்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த சமுதாயத்திற்காக, அந்த சமுதாயம் என்பது ஒட்டுமொத்த சமுதாயமாக இருக்கலாம், இல்லை ஒரு சமுதாயத்தின் ஒரு அங்கமோ ஒரு பகுதியாகவோ இருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன அந்த உதாரணத்துக்கு வரும். ஐயா ராமதாஸ் அவர்களை பற்றி பேசுகிறார். 91 வயதாவது. வன்னியர்கள் என்ற சமுதாயத்துடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள். இந்த முற்படுத்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டவர்லாம் ஒரு காலகட்டத்தில் பொருளாதார ரீதியிலோ சமுதாய ரீதியிலோ சமூக ரீதியிலோ பிற்படுத்தப்பட்டவர்கள், இல்லை மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் தானே. அதில் ஒரு சிலர் மிகவும் பிசிலேருந்து தானே எம்பிசி, எஸ்சி எஸ்டி எனக்கூடிய இந்த பட்டியல் சமூகம், தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் தலித் இருந்தாங்க, அதுக்கு முன்னால் ஹரிஜன்னு சொன்னாங்க, பேர் தான் மாறுதே தவிர அது அந்த இனம். இவர்களுக்காக இதை ஒரு சித்தாந்தமாக கொண்டு வந்தவர்கள். அதாவது சமூகத்தில் பொருளாதாரத்தில் பின்னடைவு இருப்பவனை அதை விட முன்னேற்றுவதற்கு பாடுபடுபவர்கள், பாடுபட முயற்சிப்பவர்கள், இவர்களை பெரியார் என்று சொல்ல வேண்டும். யாராக இருந்தாலும் சொல்லும். இதில் சுதந்திரத்துக்கு பாடுபட்டு அந்த பீரியட்ல இருந்தால் சுதந்திரத்துக்கு பாடுபட்டோம். அந்த பீரியட் சுதந்திரம்லாம் வந்துருச்சு. இப்போ பாடுபடுறவங்க யார்? நாட்டின் சுதந்திரத்துக்கு மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கோ இல்லை பொதுவாக சமுதாயத்தில் ஒரு சுதந்திரம், ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கம் வரணும். அதாவது சீமான் அவர்கள் சொன்னதில் சில விஷயங்களில் எனக்கு கருத்து ஒற்றுமையும் உண்டு, கருத்து வேறுபாடும் உண்டு. இவர்களை அந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் இல்லை பட்டியலினத்தை சேர்ந்தவர்களை முன்னேற்ற வேண்டும் என்ற வகையில் ஒரு இயக்கம் தொடங்கி தொடர்ந்து நடத்தி கொண்டு வருவதால் அவர்களை பெரியார் என்று அவர் சொன்னதை நான் வரவேற்கிறேன். அப்படி வரவேற்கிறேன்னு சொல்றதுனாலேயே இவர்கள் இருவரை பற்றியும் எனக்கு அந்த குறிப்பிட்ட 2 பேரை பற்றி சொன்னதுனால சொல்றேன். விமர்சனங்கள் இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்கின்றன. அடங்கமறு அத்துமீறுன்னு அவனை கிளப்பி விட்டு கடைசியில் ஹைகோர்ட்டில் சும்மா கோர்ட்டில் தட்டினவனை போய் தகராறு பண்ணி பெருசு. அது சமுதாய முன்னேற்றத்திற்கோ இல்லை ஒரு ஒழுக்கத்திற்கோ கட்டுப்பாட்டிற்கோ அது அடையாளம் அல்ல. ராமதாஸ் ஐயா எவ்வளோ அவர் நல்ல விஷயங்கள், அவருடைய பாமக என்ற இது மதுவிலக்குக்கு எதிராக தொடர்ந்து போராடி வருகிறார். நிழல் பட்ஜெட்னு ஒன்று போட்டு ஒரு அரசாங்கத்திற்கு இணையாக ஒரு நிர்வாக ஒரு இதை உருவாக்குகிறார். அதெல்லாம் அதுக்கு பின்னால் அன்புமணி பண்ணாருன்னு கூட தொடங்கி வச்சது நிறுவனர் ராமதாஸ் ஐயா அவர்கள். அதெல்லாம் பாராட்டும். ஆனால் இப்போ வரும்போது ஏன் அப்பாவும் மெயின் அடிச்சுக்கிட்டு அனாவசியமாக இருக்கிற கட்சி ஓட்டை கெடுத்துக்கிறீங்க, இதில் ஊர் 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம். நான் பொதுவாக மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இது கொண்டாட்டம். இந்த பக்கம் திமுக என்ன பண்ணுது, ராமதாஸ் ஐயாவுக்கு ஜி.கே. மணியை வைத்துக்கொண்டு இவர்களோடு கூட்டணி நடத்துகிறேன்னு சொல்கிறாங்க.
அவர் அன்புமணி அந்த பக்கம் அதிமுக பாஜக கூட்டணியில் பேசுகிறாரு. இதில் யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் ஓட்டு வாங்கிட்டு போட்டோம். ஆக ஒற்றுமையாக இருந்த அந்த குடும்ப ஒற்றுமை பாதிக்கப்பட்டு, அதனால் அந்த பாமக கட்சி வாக்கு பாதிக்கப்பட்டு, அதை தாண்டி எதற்காக அந்த இயக்கம் உருவானது? பிற்படுத்தப்பட்ட வன்னியர் சமூகம் மேலுக்கு வர வேண்டும். அது வரைக்கும் அந்த பாதிப்பு போயிடுது ஏதோ ஒரு வகை. அப்போ நான் வந்து ஏன்னு பெரியார் சொன்னார், நான் அதை ஆட்சேபனை பண்ணுறேன். ஒரு குறைபாடு இல்லாத மனிதன் யாரையுமே பார்க்க முடியாது. மகாத்மா காந்தியிலேருந்து எடுத்து நெல்சன் மண்டேலாலேருந்து எடுத்து உலக அறிஞர்கள், உலக தலைவர்கள் யாரை எடுத்துக்கிட்டாலும், அதாவது அதிகமான நிறைகளும் குறைந்த குறைகளும் இருக்கிறவங்கள தான் நீங்கள் ஒரு பெரிய அளவில் பேச முடியும். குறைகள் அதிகமாக இருந்தால் அவன் பேர் வேற மாதிரி பேர் வந்து. அப்போ யாரையுமே 100% இவர் செய்வது சரி என்று 100% மக்கள் ஏற்றுக்கொள்வது கஷ்டம். நீங்கள் சொல்லுவீங்க அவர் சூப்பருங்க, அருமையான ஆளுங்க, அவரை மாதிரி ஆள் கிடையாதுங்க, 100% அவர் உத்தமருங்க. நீங்கள் என்ன கேட்டால் நான் இல்லை, அதில் எனக்கு கருத்து வேறுபாடு. இது இயல்பானது. நீங்கள் ரைட்டா நான் ரைட்டான்றது அந்தந்த கண்ணோட்டத்தில். அப்போ அந்த பெரியார்னு பேசுனதில் இவர் அது கூட திருமாவளவன் முதல்ல வரவேற்று நன்றி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அது ஏதோ அவர் அரசியல் செய்கிறார், பெரியாரை சிறுமைப்படுத்த வேண்டாம், பெரியாரை சிறுமைப்படுத்த வேண்டாம். நம்ம யாருமே பெரியாரை சிறுமைப்படுத்தணுங்கிற எண்ணமே நமக்கு இல்லை. நம்ம பெரியார்னு அவங்கெல்லாம் சொல்றதெல்லாம் ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் இல்லை, நம்ம அடையாளத்துக்காக சொல்கிறோம், வேறு யாராவது. ஏன்னா இதில் நிறைய பேர் பெரியார்னு சீமான் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம சொல்லும்போது யாருன்னு மக்களுக்கு குழப்பம் வருமா இல்லையா? அதனால் நான் சொல்கிறேன், அதாவது திராவிட கட்சிகளில் குறிப்பாக திமுக மற்ற அவர்களுடைய கூட்டணி விசிக இவங்கெல்லாம் பெரியாரை ஏதோ ஒரு பெரிய சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த பெரியாருடைய புத்தகங்கள், அவருடன் இணைந்து வாழ்ந்து அவருடனே பயணித்தவர்கள், அந்த அரசியல் அல்லது சமூக பயணம் செய்த சாமி சிதம்பரனார், ஆணைமுத்து போன்றவர்களுடைய புத்தகங்களை படித்து விடுதலை குடியரசில் வெளிவந்த கருத்துக்களை, அந்த கருத்துக்களில் இருக்கக்கூடிய ஆபாசங்களை, வக்கரங்களை, இல்லை அது என்ன சொல்றது, சமுதாயத்திற்கு எதிரான கருத்துக்கள், சமுதாய முன்னேற்றத்திற்கு எதிரான கருத்துக்கள், சாதி மத பிரிவுகளை தூண்டிவிடக்கூடிய கருத்துக்கள், இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது அவரை பெரியார் என்று சிலர் ஏற்றுக்கொள்வது அவர்களுடைய திருப்தி, அரசியல் சுயலாபத்துக்காக இருக்கலாம். எல்லாரும் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஏற்றுக்கிறதா இருந்தால் ஸ்ரீரங்கம் கோயில், பெரிய பெரிய கோயிலுக்கு முன்னால் ஈவே ராமசாமி நாயக்கருடைய சிலையை வச்சு கடவுளை நம்புவோன்னு அயோக்கியன் காட்டு முராண்டின்னு எழுதி வச்சுருக்காங்க. கோயிலுக்குள்ளே லட்சக்கணக்கான மக்கள் இல்லை ஆயிரக்கணக்கான மக்கள் தினம் போயிட்டு வர்றான். இந்த சொர்க்கவாசல் அன்னைக்கு அது கூட பார்த்தீங்கன்னா 4000 ரூபா டிக்கெட்டு 30,000 ரூபா வரைக்கும் போச்சு. ஆசாமிகளை வச்சு சம்பாதிக்கிறத விட சாமியை வச்சு தான் அதிகமாக சம்பாதிக்கிறது திமுக ஆட்சி. இந்த 4000 ரூபா டிக்கெட்டு, முதல்ல 4000 ரூபாய்க்கு டிக்கெட்டே தப்பு. சாமியை பார்க்குறதுல எல்லோரும் ஒன்றா வாங்கணும். அதில் என்ன 4000 ரூபா டிக்கெட் வாங்கினா அப்போ பணக்காரனுக்கு சாமி ரொம்ப அண்மையில் இருப்பார் அப்படின்னு நீங்கள் தான் நினைக்கிறீங்க. சாமி சொல்லிச்சா? கடைசியில் சாமி ஒரு ஏழைக்கு தான் உதவியாக இருப்பார், அவனுக்கு காப்பாற்றுவார். எத்தனை பணக்காரர்கள், எத்தனை அரசியல் பெரிய அரசியல்வாதிகள், நான் பேர் சொல்ல வேணாம், யாரையுமே நம்ம கொச்சைப்படுத்துவது நாகரிகம் அல்ல. தன்னையே உலகத்தையே கட்டி ஆண்ட அப்படின்னு அந்த மாதிரி பேர் வாங்கின ஆளுமைகள் கொண்டவர்கள், ஆண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய எத்தனை அரசியல் தலைவர்கள் தமிழ்நாடு உட்பட கடைசியில் எப்படி இறந்து போகும்போது எந்த கதிக்கு உள்ளானார்கள்? இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கத்துலையும் பாருங்கள். நான் பொதுவாக பேசுகிறேன். இந்தியாவிலன்னு பார்த்தீங்கன்னா அப்படி, உலக அளவில்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ. அப்போ கடவுள் ஒரு கணக்கை வச்சுருக்கான். நீங்கள் என்ன தான் கடவுளை 4000 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போய், நீங்கள் இப்போ நான் வாங்குறேன்னு வைங்க, 4000 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்க்குறேன், இல்லை 30,000 ரூபாய்க்கு அதை பிளாக்ல வாங்கிட்டு போய் பார்க்குறேன்.
சாமி வந்து 30,000 ரூபாய்க்கு பிளாக் கொடுத்தாவது நம்மளை கிட்ட வந்து பார்த்தானேன்னு சொல்லி எனக்கு எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஏதாவது அருள் புரிவார்னு நினைக்கிறீங்க? கடைசியில் நின்றுட்டு இங்கேருந்து சரியாக கூட தெரியல சாமி நினச்சி பார்க்குறான் பாருங்க. இல்லை போகவே முடியலன்னு வீட்டில் இருந்து ஐயா என்னை மன்னிச்சுக்க என்னால் வர முடியலன்னு பாருங்க. அவனையும் காப்பாற்றுவார். அவர் தான் கடவுள். அப்படி இருந்தால்தான் அவர் பேர் கடவுள். நீ கடவுளுங்கிற பேரில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, கடவுள் என்ற சித்தாந்தத்திற்கு பின்னால் இதுதான் உண்மை. நீங்கள் கடவுள் இருக்காருன்னு நம்புங்க, நம்பாம போங்க. கடவுள் என்பது என்ன? ஒழுக்கம், கட்டுப்பாடு, இவற்றிற்கான ஒரு சிந்தனை ஒருமைப்பாடு. ஒரு புள்ளியில் வந்து அந்த கோட்பாடை கொண்டு வந்து நிறுத்தி அதை கடவுள் என்று சொல்கிறோம். உங்களுக்கு அந்த கடவுள் உருவ வழிபாடு இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், கடவுளே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த ஒழுக்கம், கட்டுப்பாடு என்ற சித்தாந்தம் என்பது ஒரு சமுதாயத்திற்கு அவசியமாகிறது. அதற்கு கடவுள் வந்து ஒரு கருவியாக இருக்கிறார்னு நான் சொல்லுவேன். ஒருத்தர் வந்து கடவுள் தான் பிரபஞ்சத்தை படைத்தார்னு சொல்லுவார், ஒருத்தர் கடவுளே இல்லைன்னு சொல்லுவார். இப்படி பல கருத்துக்கள் இருக்கலாம். இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து இவர் வந்து இது வந்து அந்த பெரியாரை சிறுமைப்படுத்துவதற்காகத்தான் சீமான் சொன்னார் என்றால், பெரியாரை சிறுமைப்படுத்துவதற்கு சீமானோ இல்லை யாருமோ தேவையில்லை. பெரியார் எழுதிய புத்தகங்களை படித்தாலே அவர் எவ்வளவு பெரியார், அந்த பெரியார் என்ற பட்டத்திற்கு அவர் எவ்வளவு தூரம் தகுதி வாய்ந்தவர் என்பது அவருடைய எழுத்துக்கள், அவர் பத்திரிகையில், விடுதலை, குடியரசு பத்திரிகையில் எழுதினது. இன்னொருத்தனை பார்த்து வந்து அப்பம் பேர் தெரியாத பிறந்தவன், திண்ணையில் வந்து படுத்தவனுக்கு பிறந்தவன் இவன் தன்னுடன் கூடவே பயணித்த அண்ணாதுரையை பற்றி எழுதுகிறார். பார்ப்பனரை பற்றி மோசமாக எழுதுகிறார், முஸ்லிம்களை பற்றி மோசமாக எழுதுகிறார், பறச்சி பள்ளச்சிகள் என்று ஒரு விதமாக மோசமாக, அதாவது பட்டியலினத்தை எழுதுகிறார், ஏசுகிறார். இதை தாண்டி நாட்டு சுதந்திரத்துக்கு எதிராக நாங்கள் பேசாமல் சுதந்திரமே கொடுக்காதீங்க, பிரிட்டிஷ் மாநிலத்தோடையே இருக்கான்றாரு, தமிழ் தனியான்றார், வீட்டில் வேலைக்காரிட்டு இங்கிலீஷில் பேசுங்கன்றாங்க. சரண், உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க, எங்கே உங்கள் வீட்டில் சொந்த ஊரில் நீங்களோ இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் பெட்ரோல்கிட்டயோ வேலைக்காரிகிட்ட இங்கிலீஷில் பேச சொல்லி பாருங்கள். அசிங்கமாக திட்டுவாங்க. அசிங்கமாக திட்டுவாங்களா? நம்ம திட்டல. இப்போ நீங்கள் என்ன பெரியார்னு சொல்லணும். சரி, புரியுதா? இப்போ எங்கள் வீட்டில் போய் எங்கள் வீட்டு வேலைக்காரிக்கிட்ட நான் இங்கிலீஷில் பேசுவேன். கேட்டால் ஈவே ராமசாமி நாயக்கர் என்கிற பெரியார் தான் சொன்னாருன்னு சொல்லி நான் இங்கிலீஷில் பேசினேன்னா வேலைக்காரி என்ன எப்படி திட்டம்? காதில் பஞ்சு வச்சுக்கணும். சேலம் சுஜாதா மாதிரி திட்டம், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி திட்டம்னா அவ்வளோ அசிங்கமாக பேசும். அப்படிப்பட்ட கருத்துக்களை சொன்னவரை நீங்கள் பெரியார் என்று அழையுங்கள், அதை நம்ம ஒன்றும் சொல்ல. அழைக்கக்கூடாதுன்னு உங்களை நான் கட்டுப்படுத்துறதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. ஆனால் எல்லாரையும் வந்து பெரியார் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லாது. கடவுள்னு சொல்கிறவரையே நாங்கள் கடவுள்னு சொல்கிறோம். கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லைன்னா நீ கோயிலுக்கு போக வேணாம், அவ்வளோதானே. இப்போ சுப வீரப்பன் கூட சொல்லுவார், திமுகவில் வாரிசு அரசியல் வந்தால் அது அவர்களுடைய குடும்ப பிரச்சனை, திமுகவுடைய கட்சி பிரச்சனை. அவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது வெளி மனிதர்கள் எதற்காக தலையிட வேணும்? ஒப்புறான அதே கேள்வி நான் கேட்குறேன். உனக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லைல்ல, மூடிக்கிட்டு போக வேண்டியதானே? வாயை மூடிக்கிட்டு சொல்கிறேன், வாயை மூடிக்கிட்டு போக வேண்டியதானே? உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டாம். அது மாதிரி நீங்கள் வந்து அதை மீறி நீங்கள் வந்து கடவுளுக்கு வந்து யார் வந்து பூஜை பண்ணணும், வழிபாடு செய்ய வேண்டும், கருவறைக்குள் யார் செல்ல வேண்டும், யார் செல்லக்கூடாது, நீ தான் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டேல்ல, உனக்கு தான் அதில் நம்பிக்கை இல்லைல்ல. நான் யாரையோ கும்பிட்டு போகிறேன், இவர் வடநாட்டு கடவுள், இவர் வந்து தென்னிந்திய கடவுள், இவர் தமிழ் கடவுள், இவர் இங்கிலீஷ் கடவுள், இப்படிலாம் பேசுகிறீங்க. ஆனால் அப்படி பேசும்போது இங்கே உள்ள கடவுள்களை வந்து வடநாட்டு கடவுள், தென்னாட்டு கடவுள், பெத்லஹேமில் பிறந்தவர் வந்து தமிழ் கடவுளா? நான் கும்பிடக்கூடாதுன்னு சொல்ல, நான் மதிக்கிறேன். மற்ற மதங்களை, மாற்று மதங்களை மதிக்கிறேன்.
அங்கெங்கே சவுதி அரேபியாவில் பாரசீக பகுதியில் வந்து அந்த பகுதியில் பிறந்தவர் வந்து இறை தூதரா? நான் என்ன அதுக்கு பதில் சொல்லணும்னா, நான் கேள்வி கேட்கல. அது அவர்களுடைய நம்பிக்கை. நபிகள் நாயகத்தை இறை தூதராக வணங்குவது, அல்லாவை கடவுளாக வணங்குவது தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் வந்து வணங்குறாங்கன்னா அது அவர்களுடைய நம்பிக்கை, விருப்பம், உரிமை. பெத்லஹேமில் பிறந்ததாக சொல்லப்படும் இயேசு கிறிஸ்துவை வந்து இறை தூதராக எடுத்துக்கொண்டு ஒரு கிறிஸ்துவ மதத்தின்படி செல்பவர்கள் அவர்களுடைய நம்பிக்கை, விருப்பம், உரிமை. அங்கெல்லாம் போய் பேச மாட்டேன். இங்கே வந்து அவர் தென்னாட்டு கடவுளா வடநாட்டு கடவுளா? ஐயோ, நீ தான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டல, மூடிட்டு போக வேண்டியதானே. நாங்கள் யார் என்ன? வடநாட்டு கடவுளில் நாங்கள் வந்து கும்பிட்டா என்ன, தென்னாட்டு கடவுளில் கும்பிட்டா என்ன, முருகன் வேல் வச்சிருக்கிற முருகனை கும்பிட்டா என்ன, வேல் இல்லாத முருகனை வச்சுக்கிட்டா என்ன? அண்ணன் திருமாவளவனே பாருங்க, கையில் 3 வேலை கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒரு வரிசையா. அதுக்கப்புறம் தலையில் கீட்டத்தை சுத்தணும். இது சனாதனத்தை குத்தி கிழிக்கும் வேல். நீங்கள் தான் ஆபாசமாக பொம்மை இருக்கிறது தான் இந்து கோயில் சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு வேல் உங்களுக்கு? எதை குத்தி கிழிக்க போகிறீங்க? இல்லை, நான் ஒன்றும் கொச்சையாக பேசலை. எதையாவது குத்தி கிழிக்கணும்னா தானே கையில் வேல் வேணும். சுற்றி நில்லாதே பகையே துள்ளி வருகுது வேல் அப்படின்னு எழுதினார் பாரதி. துள்ளி வருது வேல்னா, வேல் என்பது வேலாயுதம். அதனால தான் வேலாயுதம்னு பேரே வைப்பாங்க. திடீர்னு வேலாயுதமாக மாறிவிட்டாரே திருமாவளவன். இப்படி தான் சிதம்பரத்தில் வந்து அந்த பாராளுமன்ற தேர்தல் வரதுக்கு முன்னால் கோயிலில் போய் பரிவட்டம்லாம் கட்டிக்கிட்டு பூரண கும்பாபி. அப்போ சிதம்பரம் கோயிலில் ஆபாசமாக சிலையெல்லாம் இல்லையா? இந்த கேள்வி இயற்கையாக ஒரு மனிதனுக்கு வருகிறதா? அப்போது என்னுடைய ஒரு கருத்தில் வந்து ஏன் வந்து திருமாவளவன் வந்து இது வந்து பெரியாரை சிறுமைப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால், என்னை பொறுத்தவரை திருமாவளவன் இதற்கு வந்து வரவேற்றதோடு அந்த சீமான் ஒரு நாகரிகம், ஒரு அரசியல் நாகரிகத்தோட பண்பாட்டோட பேசியிருக்கார். அதை வரவேற்று பேசிவிட்டு அப்படியே அவர் நிறுத்தி இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் பெரியாரை சிறுமைப்படுத்துவதற்கான பெரியாரை 2 விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். பெரியாரை சிறுமைப்படுத்துவதற்கு சீமானோ வேறு யாருமே வர வேண்டியதில்லை. திருசக்தி சுந்தரராமன் போல எந்த கொம்பனும் வர வேண்டியதில்லை. என்ன தானே சொல்கிறேன் நான், கொம்பன், வேற யாரையும் சொல்லலை. யாரும் வர வேண்டியதில்லை. பெரியாருடைய புத்தகங்கள், கோட்பாடுகளை படித்தாலே அவர் பெரியாரா இல்லையா என்பதை படிப்பவர்களுடைய கருத்து கண்ணோட்டத்திற்கு விட்டுவிடலாம். நம்ம அது கூட வந்து இல்லை, பெரியார் இல்லை அவர்னு நம்ம வந்து அனாவசியமான தர்க்கத்தில் ஈடுபடவில்லை. பெரியாரை சிறுமைப்படுத்துவதற்காகத்தான் என்னை வந்து புகழ்ந்தார் அப்படின்னு சொல்றதுனால திருமாவளவன் தன்னைத்தானே சிறுமைப்படுத்திக் கொள்கிறார். நீங்கள் அதை பேசாமல் விட்டுருந்தீங்கன்னா ஜனங்க வந்து ஒரு பண்பாடு, இவர் பதிலுக்கு நன்றி தெரிவிச்சிட்டாரு. 2 பேரையும், ஒரு சீமானையும் இவரையும் திருமாவளவனையும் ஏதோ ஒரு அரசியல் பண்பு அப்படின்னு சொல்லி அதோடு அதை கடந்து போயிருப்பார். பெரியாரை சிறுமைப்படுத்துவதற்காகத்தான் என்னை பெரியார் என்று சொன்னீர்கள் என்றால் எனக்கு அந்த தகுதி இல்லை. ஆமாங்க, பெரியார்னு எவ்வளோ பெரிய ஒரு பிம்பம், அவருக்கு அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. என்ன யுனெஸ்கோ விருதுன்னு சொல்லி பொய்யா விக்கிபீடியாவில் எழுதினீங்கள, அது ஐவரா பெரியார் அவரா பண்ணிக்கல. அவர் பேரை வச்சு வியாபாரம், அரசியல் வியாபாரம் செய்யும் திராவிடர்கள் பண்ணது தான் அது. பெரியார் வந்து அவரை எழுதிக்கிட்டாரு. அவர் இருந்த பிரிவில் விக்கிபீடியாவோ கூகுளோ இல்லவே இல்லையே. அவர் யுனெஸ்கோ விருது வாங்கினாருன்னு சொல்லி ஏமாத்தினது யாரு? சீடர்கள். அது திராவிடம்னா திமுகவாக இருக்கலாம், வேற எந்த திராவிட கட்சி. திராவிடம்ங்கிற அந்த சித்தாந்தத்தை வந்து யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க திராவிடர். அப்போ வந்து பெரியாரை சிறுமைப்படுத்தி விட்டார் என்றால் உங்களையே ஏன் சிறுமைப்படுத்திக் கொள்கிறீர்கள் திருமாவளவன் அவர்களே? நன்றி சொல்லிவிட்டு போயிருந்தீங்கன்னா உங்களையும் வந்து அவர் பெரியார்னு யார் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலைங்கிறதுக்கு ஒரு விமர்சனம் இருக்குது. அது ஒரு கருத்தியல் ரீதியான விமர்சனம். இன்னைக்கு சீமானும் வந்து நாகரிகமாக பேசினார். திருமாவும் அதற்கு அரசியல் ஒரு பண்புடைய முதிர்ச்சியுடன் நன்றி சொன்னார்.
அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே இந்த காலத்திற்குரிய ஒரு பெரியவராக, பெரியாருங்கிற வார்த்தையில் வேணால், பெரியார்னு சொன்னால் எல்லாருமே பெரியார் தான். என்னோட 2 வயசு பெரியவராக இருந்தவரும் என்னோட பெரியார் தான், பெரியவர் என்கிற முறையில். நீங்க பெரியார் அவருடைய அப்படியே தமிழ்நாடு முழுக்க அவருடைய கொள்கை தான் வந்து சித்தாந்தம் தான் இருக்குன்னா, அவரு கடவுளை நம்புவோன்னு அயோக்கியன் காட்டுமிராண்டின்னு எழுதி வச்ச சிலையை தாண்டி தினம் 10,000 பேர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரான். நீங்க என்ன பண்றீங்க? 4,000 ரூபா டிக்கெட்டை பிளாக்ல வித்தது யாருன்னு இப்போ வெளியில வந்திருக்கு. ஒரு திமுக நிர்வாகி ராம்குமாரா ரவிக்குமாரா என்னமோ பேர் போட்டுருங்க. அவர் மூலமாக 4,000 ரூபா டிக்கெட்டு 30,000 ரூபாய்க்கு பிளாக்ல போயிருக்கு. நீங்க கிரிக்கெட் மேட்சையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறீங்க, ஒரு கோயில் திருவிழாவும் ஒரே மாதிரி தான் பார்க்குறீங்க, வேற ஒரு கூட்டத்தையும் மாநாடு கூட்டம் பரப்புரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து கடவுள் வந்து இல்லைன்னு சொல்ற திராவிடர்கள் பொய் சொல்கிறார். ஒன்று, ரகசியமாக கடவுளை வணங்குகிறார்கள், யாருக்கும் தெரியாம வெளியில வந்து கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க. இல்லை, இவர்களுக்கு கடவுள் என்பது பணம் பணம் பணம். பணம்னா என்ன? பணம், சொத்து, அந்த பணம் சம்பந்தப்பட்ட விவகாரம். பணம் தான் உங்களுக்கு கடவுள் என்பதால் அப்ப நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் கடவுளை நம்புவோர். எனக்கு கடவுள் வந்து அம்மன், சக்தி, முருகன், ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று இருக்கலாம். உங்களுக்கு கடவுள் பணம், பணம், சொத்து. அதுவும் சொத்துன்னா ஊராமுகா சொத்து, மக்கள் சொத்து, ஏமாற்றி பெற்ற சொத்து, அதுதான் உங்களுக்கு கடவுள். ஆக உங்களுக்கும் ஒரு வகையில் அப்போ வந்து அப்போ இந்த பெரியார் என்ற விஷயத்தில் அவர் சொன்னார், நீங்கள் அவர் ஒரு பண்புல சொன்னாரா, அரசியலுக்கு சொன்னாரா, அதை நல்ல விதமாக எடுத்துக்கொண்டு அதற்கு ஒரு நன்றி தெரிவித்து அதோடு முடிச்சிருக்கணும். மறுபடியும் வந்து பெரியாரை சிறுமைப்படுத்துவதற்காகத்தான் என்று சொல்லி ஈவே ராமசாமி நாயக்கர் ஏற்கனவே அவருடைய எழுத்துக்கள், அவருடைய காலத்தில் அவருடைய செயல்பாடு, கியாபே விஸ்வநாதன் ஒரு தமிழ் அறிஞர் இருந்தார். அரசியலிலும், அதாவது அன்றைய காலத்து அரசியலிலும் அந்த சமூக அரசியலிலும் ஈடுபட்டவர். வழக்கமாக நீங்கள் வந்து அவர் வந்து இந்த உயர் சாதி அந்த உயர் சாதின்னு ஒரு உயர் சாதியை திட்டுவீங்களே, உங்களை சொல்லலை, திராவிடர்களை சொல்கிறேன், அதில் கூட இல்லை. அவர் எழுதியிருக்காரு ஈவே ராமசாமி நாயக்கர் எப்படியெல்லாம் செயல்பட்டார், தனி ஒழுக்கம் வகையில் எப்படி, பொது கொள்கைகளில் எப்படி ஒரு சில விஷயங்களில் வந்து மக்களிடம் நீதி கட்சியிலிருந்து பணம் வசூலித்து கொண்டு அந்த பணத்தை எல்லாம் நீதி கட்சிக்கு கொடுக்காமல் அதிலிருந்து தனியாக அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு தனக்கு சொத்தாக மாற்றி திராவிட கழகம் என்ற பெயர் ஆரம்பித்தார். நான் எழுதலையா, நான் சொல்லலையா? கியாபே விஸ்வநாதம் என்ற மறைந்த அந்த தமிழறிஞர், அந்த ஒரு சமுதாய தலைவர்னா ஒரு சமுதாய தலைவர் இல்லை, பொதுவாக சமூக முன்னேற்றத்திற்கான ஒரு தலைவர் என்று அறியப்பட்டவர், அறிஞர் என்று அறியப்பட்டவர். அவர் எழுதியிருக்காரு. அவர் எழுதினது சரியா இல்லையாங்கிறது, இது மாதிரி பல அறிஞர்கள் எழுதியிருக்காங்க. இதில் வந்து இவருக்கும் அவருக்கும் ஒரு கால் சண்டை, அதனால் அவர் எழுதியிருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் வந்து பெரியாருடனே அவரோட சீடர்களாக இருந்த ஆணைமுத்துவும் சாமி சிதம்பரனாரும் எழுதுறாங்கன்னா அவங்க உண்மையை தான் எழுதியிருப்பாங்கன்னு நம்ம நம்பலாம். ஏன்னா அவங்களும் வந்து அவரோட கசப்போட ஒன்றும் வெளியேறினதுக்கப்புறம் எழுதினா வேணும்ட்டு எழுதுனான்னு சொல்லுவோம். அவன் எல்லாம் நடந்தது அவன் யதார்த்தமாக பதிவு பண்ணான். அதான் இப்போ என்ன சொல்கிறோன்னா, பெரியார் யார் என்பதை சீமான் கோடிட்டு காட்டுகிறார். நீங்கள் ஒரே ஒருவரை மட்டும் ஒரு பெரிய பிம்பமாக வந்து ஆக்குறீங்க. பஸ் ஸ்டாண்டா ஈவேரா பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வைங்க, இல்லை கலைஞர் இது வைங்க. இப்போ கூட மன்னர் அதியமான் அந்த வளைவு ஏற்காட்டில், இந்த வளைவில் வரிசையாக எல்லாம் கபிலன் எல்லா வித பழைய மன்னர்கள். ஐயா, அந்த வளைவு பேரை பார்த்தாவது இந்த தலைமுறையில் இருக்கிறவங்க வந்து இப்படியெல்லாம் மன்னர்கள், நல்ல மன்னர்கள், நல்ல ஆட்சி என்றால் என்ன என்பதை இதை படித்து தெரிந்து கொள்வோம். நம்மளுடைய கெட்ட நேரம் நம்ம இந்த தலைமுறையில் நல்ல ஆட்சின்னா நமக்கு என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. நமக்கு அனுபவமே இல்லாத அளவுக்கு நம்மை சுற்றி இருக்கும் அரசியல்வாதிகள் அந்த திசையை நோக்கி நம்மளை கொண்டு போயிட்டாங்க. நல்லாட்சின்னா நமக்கு என்னன்னே தெரியல. ஆனால் அவங்க சொல்லிப்பாங்க அது நல்லாட்சின்னு. அது மக்களுக்கான ஆட்சியாக இருந்த, உண்மையான மக்களுக்கான ஆட்சியாக இருந்தால் மட்டுமே அது நல்லாட்சி. முதலில் இந்த சர்வதேசத்தில்
குடவோலை என்ற, அதாவது ஓட்டு போடுறத ஓலையில் போட்டு குடத்தில் போடுறது கொண்டு வந்தது தமிழ்நாட்டின் சோழர்கள், சோழ மன்னர்கள். இப்போ இங்கே பெருமை இல்லாமல் இல்லை. அப்போ என்ன யார் பெரியார்னு கேட்டிங்கன்னா நான் ராஜராஜ சோழன் சொல்லுவேன் பெரியார்னு. ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ராஜராஜ சோழன் ஏன் ஜாதிக்காரனா சொந்தக்காரனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மண்ணை ஆண்ட ஒரு மன்னன் உலகத்துக்கு பல நல்ல ஒரு பெரிய தஞ்சை பெரிய கோயிலை ஒரு விஞ்ஞான ரீதியாக ஒரு பெரிய அதிசயமான கோயிலை கட்டினா, நல்லாட்சி பண்ணான்னு மக்கள்கிட்ட பேர் இருக்குது. பெரியார் நான் சொல்லுவேன். அந்த வகையில் திருமாவளவன் அவர்கள் தேவையில்லாமல் அவரை பெரியாரை சிறுமைப்படுத்தி விட்டார். நீங்கள் திருப்பி திருப்பி அந்த பெரியாரின்னு அவர் சொல்கிறீங்களா? அதை தான் நான் கேட்குறேன். இப்போ ஸ்ரீரங்கம் கோயிலில் 4000 ரூபா டிக்கெட்டை 30,000 போட்டிங்க. நீங்கள் எதில் தான் ஊழல் பண்ணுறதுன்னு கிடையாது. அதே மாதிரி நீங்கள் 4 மணி நேரம் காக்க வச்சு அவன் சுசீந்திரம் கோயிலில் அங்கே திட்டுவீங்க. அங்கே திருவொற்றியூர் கோயிலில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பொதுமக்களை, இது ஒரு பெரிய இதுவா? உங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய காவல்துறை படையே வைத்துக்கொண்டு அமைச்சர் என்ற பதவியை உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக வைத்துக்கொண்டு யாரோ ஒரு பக்தன் அவன் 4 மணி நேரமாக தேரோட்டத்துக்காக காத்து கிடக்கிறான். ஆம்பளைங்க பொம்பளைங்களாம் ஒரு அவசரமாக பெண்கள் கழிவறை, நீங்கள் தான் செவிலியர்கள் கழிவறைக்கு போகக்கூடாதுன்னு இருக்கிற கழிவறையை பூட்டி வைக்கிற மனிதாபிமானமற்ற ஒரு மிருக ஆட்சியாக நீங்கள் அதை மக்கள் பார்க்குற மாதிரி கொண்டு போயிட்டீங்கள. நான் மிருக ஆட்சின்னு சொல்லுது நீங்கள் யாரையும் நான் கேவலப்படுத்துறதுக்காக சொல்ல. ஏன்னா அப்புறம் மிருகங்கள்லாம் கோச்சிக்கும். நல்ல வேலை மிருகங்கள்லாம் நம்ம பேரில் கேஸ் போடும். நம்ம சொல்லுது என்னன்னா, அந்த மனிதாபிமானம் இல்லாத தன்மையை மிருகத்தன்மை என்று சொல்கிறோம். மிருகங்கள் கூட ஒரு மிருகம் ஆபத்தில் இருக்கும் பொழுது வேறு சில மிருகங்கள் அந்த வகையை இல்லாதவர்கள், ஒரு புலி ஒன்று மாட்டிக்கிச்சு தண்ணியில். ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு யானை, பொதுவாக யானை புலி சிங்கம்லாம் ஒன்னோட ஒன்று அடிச்சுக்கும். ஆனால் அது தண்ணியில் மாட்டிக்கிட்ட போது இந்த யானை அதை காப்பாற்றி அது தன் மேலே உட்கார வச்சு அந்த கரையை தாண்டி விடுது. உண்மையிலேயே எதிரிகள்னால் அந்த இயற்கை ரீதியாக அப்படி இருக்கும் பொழுது நம்ம இப்படி ஒரு பண்பாக அவர் இவங்கெல்லாம் பெரியார் தமிழ்நாட்டில் இவங்கெல்லாம் மறந்துடக்கூடாதுன்னு சொல்கிறார். லிஸ்ட்டு போட்டு சொல்கிறார். தவறு என்ன இருக்கு? வேலு நாச்சியார் ரைட்டு. இப்போது நீங்கள் நான் பொதுவாக அரசியல்வாதிகளே சொல்கிறேன். எல்லா அரசியல்வாதிகள் குறிப்பாக ஆட்சியில் இருந்தவர்கள் இருக்கக்கூடியவர்கள் திராவிடம் என்று சொல்லிக்கொள்ளும். இந்த வருஷம் நினைவு நாள் அன்னைக்கு கும்பலாக போய் ஒரு மாலையை போட்டு வந்துட்டீங்கன்னா அந்த தலைவருடைய மரியாதை வந்துச்சா? மரியாதை அவர்களை பற்றி நீங்கள் உங்களுடைய பாட புத்தகங்களில் கொண்டு வர வேண்டும். மத்திய அரசு அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அதற்காக போராட்டம் செய்யுங்கள். அது பாஜக அரசாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அரசாலும் இருந்தாலும் சரி, யார் எந்த அரசாக. எத்தனை பேருக்கு இன்னைக்கு வேலு நாச்சியாரை பற்றி தெரியும்? வேலு நாச்சியாரோட கூடவே இருந்து தற்கொலை படையாக மாறிய குயிலியை பற்றி தெரியும். பட்டியல் இனத்தை சேர்ந்த குயிலியை பற்றி தெரியும். கடவுள் ஆன்மீக நம்பிக்கை உள்ளவல்ல நந்தனார் என்பவரை பற்றி இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பெரிய சிவன் கோயிலெல்லாம் நந்தனாருக்கென்று தனியாக திருவிழா. நீங்கள் தான் என்ன சொல்கிறீங்க? தீண்டாமை அவங்களெல்லாம் உள்ளே விடமாட்டான்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு. அடித்தட்டு மக்களில் அவங்க ஓரளவுக்கு இந்த சாதி இந்த இதெல்லாம் அவங்க போய் சிக்கிக்காமல் ஓரளவுக்கு ஒற்றுமையாக தான் இருக்கிறார்கள். ஏன் ஓரளவுக்கு என்று சொல்கிறேன்னா, அந்த ஓரளவுக்குன்னு அவனை கொண்டு வர்றதுக்கு காரணம் இந்த அரசியல்வாதிகள். 2 சாதிக்குள்ளே தூண்டி விட்டுது. திருப்பரங்குன்றம் எடுத்துங்க, அங்கே ஒன்றும் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் தர்காவில் அவன் பாட்டில் போய் கும்பிட்டு போகிறான், நீ தீபத்தூணில் போய் அவன் ஏற்றிட்டு போகிறான். திருமாவளவன் கூட கேட்டார், தீபத்தூணில் தீபம் ஏற்றுனா இது சர்வேக்கல்லில், அது கிண்டலாக சொல்கிறார், சர்வேக்கல்லில் தீபம் ஏற்றுனா மக்களுக்கு சோறு கிடைத்து விடுமா, வேலை கிடைத்து விடுமா? நடுக்கடலில் கொண்டு போய் 80 கோடி ரூபாய்க்கு கருணாநிதி பேனா வச்சிங்கன்னா மக்களுக்கு சோறு கிடைச்சி விடுமா, வேலை கிடைத்து விடுமா? திருமாவளவன் பதில் சொல்லுவாரா?
அந்த 80 கோடி ரூபாயில் வந்து எத்தனை மக்களுக்கு எத்தனை வந்து ரோடு போடலாம், மக்களுக்கு வந்து பாலம் கட்டலாம். ஒரு மந்திரி பேசுகிறாரு, பிரிட்ஜுன்னா அப்படி தான் கட்டினா விழும். எப்படி இருக்கு? அந்த மந்திரியோட அப்பா வீட்டு பணத்திலையா கட்டினாங்க பிரிட்ஜு? உங்கள் பணம், என் பணம், அவர் பணம், மக்கள் பணம். பிரிட்ஜு கட்டிட்டு 6 மாதத்துக்குள்ளே விழுந்துருச்சு, 2 மாதத்தில் விழுந்துருச்சுன்னா பிரிட்ஜு அப்படி தான் கட்டினா விழும். அதுக்கு என்ன செய்யறது? இதுக்கு எதுக்குங்க ஒரு மந்திரி? இதுக்கு எதுக்குங்க ஒரு ஆட்சி? பள்ளிக்கூடம் அப்படி தான், பள்ளிக்கூடம்னா அப்படி தான், மேல் கூறன்னா அப்படி தான் விழும், அப்படி தான் ஜனங்களாம் செத்து போவாங்க. இப்படி சொல்கிறதுக்கு ஒரு அமைச்சர் தேவையா? இவர்கள் மக்கள் பிரதிநிதிகளா? இவர்களை மக்கள் பிரதிநிதி என்று சொல்வதை விட மாக்கள்னா விலங்குகள், அந்த பிரதிநிதி அப்படின்னு சொன்ன மாதிரி யானை, பூனை, புலி எல்லாமே நம்ம பேரில் கேஸ் போட்டுரும். ஏன் என்னை கொண்டு போய் அந்த மாதிரி ஆட்களோட எங்களை விலங்குகள் என்று சொல்லி எங்களை கேவலப்படுத்தி விட்டீர்கள்? என்னன்னால் அரசியல்வாதிகள் பண்புடன் இருக்க வேண்டும், நாகரிகமாக பேச வேண்டும். கருத்தியலில் 1008 வித்தியாசங்கள் இருக்கலாம். நீங்கள் ஈவே ராமசாமி நாயக்கர் தான் பெரியார் என்று நீங்கள் சொல்வதை வேறு யாரும் வந்து தடுக்கவில்லை. விமர்சிப்பதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. மகாத்மா காந்தி என்று சொல்பவரை பற்றி கூட, அவர் தேச தந்தை என்று சொல்பவரை கூட வந்து விமர்சனம், அவருக்கு எதிரான விமர்சனங்கள் இருக்கு. வெளியில் யாருமே வேணாம். அவருடைய பையனான, சொந்த பையனான ஹரிலால் வந்து சொல்கிறாரு, அவர் ஆங்கிலத்தில் சொல்கிறார், நான் தமிழில் அதை சொல்கிறேன். எங்கள் அப்பா வந்து தேச தந்தைன்னு சொல்கிறாங்க, எல்லாரும் பாராட்டுறாங்க, கும்பிட்றாங்க. அவர் எங்கள் குடும்பத்தில் வந்து தந்தை வந்து அவர் வந்து தந்தையாகவே இல்லை. அவர் எங்கள் குடும்பத்துக்கே தந்தையாக இருக்க லாயக்கற்றவர். அவரை போய் தேசத்தந்தை யார் சொல்கிறா? அவர் பையன் சொன்னதுனால அந்த பையன் ரொம்ப நல்லவன் சொல்லலாம். அந்த பையன் கொஞ்சம் மது பழக்க தீய பழக்கங்கள்லாம் இருந்தது, அதனால் குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? எங்கள் அம்மாவை வந்து பென்சிலின் போட்டால் காப்பாற்றலான்னு இருக்கும்போது கஸ்தூரிபா அவர்கள், எங்கள் அப்பா வந்து அது ஒரு பெரிய கொள்கைக்கு எதிரானதுன்னு சொல்லி தடுத்து எங்கள் அம்மா செத்து போகிறதுக்கு காரணமாக இருந்தார். அதனால தான் எனக்கு அவர் பேரில் கோவண்டார். இதற்கு பின்னால் இருக்கும் உண்மைகள் நமக்கு தெரியாது. ஹரிலால் உண்மை சொல்கிறாரா? காந்தி செய்தது சரியா இல்லையா? இது காலத்தை தாண்டிய இப்பொழுது விமர்சனம். அன்னைக்கு என்ன சூழ்நிலை அவர்கள் குடும்பத்தில்? எதற்காக இதை சொல்கிறேன்னா, மகாத்மா காந்தி என்ற மிகப்பெரிய பிம்பம் இந்தியா என்று சொன்னாலே எல்லா கட்சிகளும் போற்றக்கூடிய மகாத்மா காந்தி, அவருக்கு எதிராகவும் விமர்சனங்கள் உள்ளன. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் அவருடைய கொள்ளுப்பேத்தி வந்து ஏதோ ஒரு மோசடி, ஏமாற்றுன்னு சொல்லி கைது செய்து விசாரித்து தண்டனைக்கு 7 வருஷம் சிறை தண்டனை. மகாத்மா காந்தின்றதுனால அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒழுக்கமாக தான் இருக்கணும், நல்லா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மகாத்மா காந்திக்கே இல்லைன்னு சொல்லும்போது அப்புறம் நீங்கள் அடுத்தது யோசனை பண்ணி இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதியில் யார் குடும்பத்தில் யார் பேர் ஒழுக்கமாக இருக்காங்க, யாரெல்லாம் ஒழுக்கமாக இல்லை, யாரெல்லாம் போதைப் பொருளுக்கு உள்ளாக இருக்காங்க. நான் ஆட்சியில் இருப்பவங்கன்னு சொல்ல, அரசியல்வாதிகள். இதில் புதுசாக வந்தவங்க யார், பழசாக வந்தவங்க யார், இப்படிலாம் நீங்கள் போய் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா பொதுமக்கள் தான் தூக்கம் இல்லாமல் தவிப்பார்கள். இப்படித்தான் இருப்பார்கள். நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, அவர் பண்பாக உங்களை பாராட்டினால், 91 வயதான ராமதாஸ் அவர்களை பாராட்டியதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அவர் மீது தவறே இல்லை என்று சொல்வார். நம்ம என்ன சொல்கிறோன்னா, பாராட்டுவதற்கான பல தகுதிகளை அவர் பெற்றிருக்கிறார். அதே சமயத்தில் அவர் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. நான் மகாத்மா காந்தியே சொல்லிட்டேன் போது அப்புறம் வந்து அதுக்கப்புறம் யார் வேணாலும் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இந்த வகையில் தேவையில்லாமல் திருமாவளவன் அவர்கள் வந்து அவருக்கு என்ன பயம்? இப்படி பேசி ஒரு கால் பட்டியலின வாக்குகளை வந்து சீமான் எடுத்து சென்று விடுவாரோ, மடைமாற்றம் செய்து விடுவாரோ என்ற திருமாவளவனின் பயத்தை அவர் மிரண்டு போயிருப்பதை இது வெளிப்படுத்துகிறது என்று தான் நான் நினைக்கிறேன். சார், பலருக்கு தெளிவாக நேரத்தை நன்றி. வணக்கம்.